Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the Fabric Studio. இன்னைக்கு வீடியோல சிம்பிளான palazzo pant எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். 2 மீட்டர் satin cloth எடுத்துர்க்கேன். இது எனக்கு சுடிதாரோட செட்டா வந்தது. width wise ஒரு தடவை மடிச்சிருக்கேன். நம்ம எப்பவும் palazzoக்கு front part தனியாவும் back part தனியாவும் தான் கட் பண்ணுவோம். ஓபன் சைடு என் பக்கம் இருக்க மாதிரி cloth போட்டுருக்கேன். ஓப்பன் சைடில் ஒரு 1/2 inch விட்டுட்டேன் சீம்காக. எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 2 inch விட்டுடலாம். சாட்டின் கிளாத்துன்றனால நான் கொஞ்சம் லூஸாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஹிப் ரவுண்ட் 38 inch 2 inch ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 inch வரும். 0.5 inch எக்ஸ்ட்ரா சீம்க்கு விட்டுட்டு 10.5 inch. சீட் ரவுண்ட் யூஸ்வலாக ஹிப் ரவுண்ட் ப்ளஸ் 2 inch எடுப்பாங்க. நான் கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கிறதுனால 2.5 inch எடுத்திருக்கேன். So 13 inch. சீட் கர்வ் வந்து 2.5 inch வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு 2.75 இல்லை 3 inch வரைக்கும் வைக்கலாம். 2.5 inchக்கு இப்போ கர்வ் வரைஞ்சிக்கலாம். இப்போது ஓப்பன் சைட்லேருந்து டோட்டல் லென்த்து 13 inch இருக்கும். அதில் half 6.5 inch மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பேண்ட்டோட சென்டரு. பேண்ட்டோட ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 36 inch. நான் எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டுக்கு கீழே இருந்து எடுத்திருக்கேன். கோடு போட்டுக்கலாம். அதில் சென்டர் மார்க் பண்ணலாம் 6.5 inch ஓப்பன் சைடில் இருந்து. இப்போ ஆங்கிள் ரவுண்ட் வந்து 9 inch. சென்டர் மார்க்லேருந்து ரைட் சைட் 4.5 inch லெஃப்ட் சைட் 4.5 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் ரவுண்டையும் சீட் ரவுண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கர்வ் ஸ்கேல் வச்சு பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓப்பன் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஷார்ப் எட்ஜஸ் வராமல் கர்வ்டாக எல்லாத்தையும் வரைஞ்சிக்கோங்க. ஆங்கிள் ரவுண்டில் 2.5 inch எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். சிம்பிளாக ஸ்லிட் மட்டும் வைக்க போகிறேன் இந்த பேண்ட்டுக்கு. கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சிட்டோம். பேக் பார்ட் கட் பண்ணலாம். சேம் ஓப்பன் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். 2 inchக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது பேக் பார்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் லூஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பார்ட்டை இப்போ அந்த 2 inchக்கு கீழே வச்சிடலாம். அடிஷ்னலாக ஹிப் ரவுண்டில் 2.5 inchும் சீட் ரவுண்டில் 2.5 inchும் ஆட் பண்ணிக்கலாம். ஷீட் கர்வ் மார்க் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் ரவுண்டில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்லோப் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைடில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஆங்கிளில் மட்டும் 1.5 inch ஆட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ரவுண்டையும் சீட் ரவுண்டையும் கர்வ் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் பார்ட்டும் முடிஞ்சு. கட் பண்ணிடலாம். பேக்கெட் ஸ்டிச் பண்ண கட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்லேருந்து 2 inch. பேக்கெட் ஓப்பன் 5.5 inch வச்சுட்டு 1/2 inchக்கு ஒரு பா ஷேப்பில் கோடு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும்தான் இந்த பேக்கெட் மெஷர்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பேக்கெட் ஃபேப்ரிக் லென்த் 14 inch வித் 7.5 inch. அதுலேயும் சேம் அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேக்கெட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரண்ட் பேனலும் ஒரு பேக்கெட் கிளாத் மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேனலோட ரைட் சைடில் பேக்கெட் கிளாத்தை வச்சுட்டு பா ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி திருப்பிக்கலாம்.
டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக்கெட்டோட இன்னொரு கிளாத்தையும் வச்சு ஸ்டிச்சஸ் உள்ளே போகிற மாதிரி பேக்கெட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். ரைட் ஃபேஸிங் ரைட் வச்சுட்டு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆங்கிளில் ஸ்லிட் ஓப்பனுக்காக ஒரு 5 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஃபுல் லென்த்துக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நீட்டாக பேக்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்ப்ளிட் ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட 2.5 இன்ச் கிளாத்தை ஃப்ரண்ட் சைடில் மடித்து வி ஷேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். திருப்பிக்கலாம். 0.5 இன்ச்சஸை மடக்கி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லைனா ஃப்யூசிங் டேப் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடில் ஹிப் ரவுண்டில் எலாஸ்டிக் கோர்க்கறதுக்கு இல்லை நாட் கோர்க்கறதுக்காக ஒரு சின்ன ஹோல் 1 இன்ச்சுக்கு விடலாம். அதுக்கு 0.5 இன்ச் மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் விட்டுட்டு கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ½ இன்ச் டிஸ்டன்ஸில் சீட் ரவுண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்டில் 0.5 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ½ இன்ச் டிஸ்டன்ஸில். பேண்ட்டில் எல்லா பக்கமுமே டபுள் ஸ்டிச் தான், மறக்காமல் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்போ 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் பேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் சைடில் நம்ம ஹைட் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதுனால கொஞ்சம் கிளாத் எக்ஸஸாக வரும். அதுக்கு சின்னதாக ஒரு ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் 38 இன்ச் ஹிப் ரவுண்டுக்கு 33 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், லெக் போர்ஷனை ஜாயின் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களை மோட்டிவேட் பண்ணும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.